நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். சமீபத்தில் கேரளாவில் நடந்த நிகழ்வு நமக்கெல்லாம் ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்துருக்கும், மனசில் மிகப்பெரிய வலியை கொடுத்துருக்கும். அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கேரளாவிலே அந்த மண் சரிவு, அதில் புதையுண்டு போனவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள். அரசு இன்றைக்கு வரைக்கும் 400 பேர் அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்கிறாங்க. ஆனால் 4 ஊரே இல்லாமல் போயிடுச்சு, 4 கிராமங்களே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு மக்கள் அதில் உள்ள அகப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க சேர்த்து வச்ச சொத்துக்கள், அவங்க சம்பாரித்து வச்ச நகை நட்டுக்கள் எதுவுமே யாரிடத்துலையும் இல்லை, எல்லாம் மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் பல காரணங்கள் நமக்கு சொல்லப்பட்டாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், தன் திருமறையில் அல்லாஹ் ஒரு இடத்துல 32வது வசனத்தில் 32வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் ஒரு செய்தியை சொல்கிறான். அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் இருக்கா, மறுமையில் தீயவர்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது இருக்குது. நாம் எல்லோருமே ஈமான் கொண்டிருக்கிற எல்லோருமே நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் அந்த தண்டனையை சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறா பாருங்க. வல நுதி கண்ணகும் எனல் அதாபில் அதுனா தூணல் அதாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜிஊன். நாளைக்கு மிகப்பெரிய அக்பருங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோம். மிகப்பெரிய தண்டனை ஒன்று இருக்கிறது. அந்த தண்டனை வருவதற்கு முன்னால் அதிலே ஒரு சின்ன தண்டனையை, ஒரு சிறிய வேதனையை சுவைக்கும்படியாக நாம் என்ன சொல்லுவோம், இவர்களுக்கு நாம் கொடுப்போம் அப்படின்னு நல்லா சொல்கிறோம். இப்போ நமக்கு சொல்லிட்டு நல்லா சொல்கிறோம், அல்லவும் எரிஞ்சிடும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வந்துடணுங்க அப்படின்னு நல்லா சொன்னால் நல்லா சொல்கிறோம். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்போ அவங்க மண் சரிவில் அகப்பட்டவர்கள் எல்லாம் பாவிகளா, பாவம் செஞ்சவங்களா அப்படி நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இங்கே நல்லா கொஞ்சம் யோசனை செஞ்சு பார்க்கணும். அவங்களில் நல்லவர்களும் இருப்பாங்க, அவங்களில் தீயவர்களும் இருப்பாங்க. 2 சாராரையும் சேர்த்து தான் எல்லாம் மண்ணுக்குள்ளே கொண்டு போயிருக்கிறான். ஆனால் இது யாருக்கு படிப்பினைன்னு சொல்கிறான்னு சொன்னால், உயிரோடு உலகத்தில் நடமாடி கொண்டிருக்கிற மற்ற மக்களுக்கு அது படிப்பினை. அப்படி கொடுக்கப்படுகிற அந்த சோதனைகள், அந்த வேதனைகள் மற்ற மக்களுக்கு அது படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அது போன்ற நிகழ்வுகள் அல்லாஹ் நடத்தி காட்டுவதாக அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்லித்தரதை பார்ப்போம். அந்த ஏன் அந்த தண்டனை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அல்லவும் எரிஞ்சியோர் அவர்கள் தாங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத காரியங்களிலிருந்து அவர்கள் திரும்பி வந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இந்த நிகழ்வுகளை நடத்துகிறோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, பாவங்களை மிக சாதாரணமாக கருதி செய்ய ஆரம்பித்து விட்டான். ஒருத்தன் குடிக்கிறான், அது பாவம் நல்லா தெரியும், ஆனால் அவனுக்கு அது குடித்தாதான் இன்பம், அவனுக்கு லேசான விஷயமா போயிடும். வட்டி வாங்குறான், வட்டி பெரிய பாவம் நல்லாவே தெரியும். ஒரு தாயிடத்தில் உறவு கொள்ளுகிற அளவிற்கான பாவம் சொல்லி மார்க்கம் சொல்லுது. வட்டி ஒரே 1 ரூபாயை சாப்பிட்டா அவன் எந்த அளவுக்கு பாவம் சொன்னால் சொல்லப்படுகிறது 100 முறை ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இன்னொரு இந்த இடத்துல 30 முறைன்னு சொல்லப்படுகிறது. 30 முறை தன்னுடைய தாயிடத்திலேயே உறவு கொண்ட அந்த தண்டனை அவனுக்கு வழங்கப்படும் சொல்லுது. இது நமக்கு கேள்விப்படுறோம், தெரியுது. ஆனால் சாதாரணமாக வட்டியில் நம்ம புழங்குறோம். நம்ம இப்படி பாவங்கள் மிக சாதாரணமாக கருதி செய்ய ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் அவர்கள் மீது சோதனைகளும் வேதனைகளும் இறங்க ஆரம்பித்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். இன்றைக்கி உலகத்தில் மது இன்றைக்கி சொல்லணும்னா அளவுக்கு அது பெருகி போயிருக்கிறது. போதை என்பது சொல்லணும்னா அளவிற்கு பெருகி போயிருக்கிறது. சின்னஞ்சிறார்கள் எல்லாம்
அதில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். படிக்கிற மாணவர்கள் எல்லாம் அதில் சிக்குண்டு கிடக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அல்ல அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படியான நிகழ்வுகள் நடக்கிற பொழுது இது போன்ற மண் சரிவுகள் இல்லை, இன்னும் இதைப்படியே பெரிய பெரிய வேதனைகள்லாம் வரும் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சொன்னாங்க பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க இந்த சொந்த செய்தியை சொன்ன உடனே சஹாபாக்கள் எப்பயுமே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்டு அச்சத்தோடு என்ன செய்வாங்கன்னா எதிர்பார்ப்பாங்க, அடுத்த விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் சாதாரணமாக கருதுன்னு சொன்னால் என்னென்ன பாவங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்கள் அதை விட்டு விலகி கொள்ளுகிறோம். சஹாபாக்கள் கேட்குறாங்க, அது என்னென்ன பாவங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பட்டியல் போட்டு காட்டிடுங்க, நாங்கள் அதிலேருந்து விலகி கொள்ளுகிறோம் என்று சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பட்டியலை போடுறாங்க. அப்படியே கனிமத் பொருள், கனிமத்னா நமக்கு தெரியும் போரில் கிடைத்த அந்த பொருள், அது வந்து ஹலால். அந்த பொருளை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தனக்கு சொந்தமானதாக கருதி கொள்வார்கள். அது எல்லாத்துக்கும் சொந்தம், அது முதல்ல அரசுக்கு சொந்தம், அந்த அரசு பங்கிட்டு கொடுக்கும், மற்றவர்களுக்கு சொந்தமாகும், அது ஹலால் ஆகும். ஆனால் தனக்கு சொந்தம்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அங்கே கிடைத்ததை சுருட்டி கொள்ளுவார்கள். அப்படி ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் அந்த பாவம் இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தும். இன்னும் சொன்னாங்க, அமானிதம், ஒருத்தர் இடத்துல ஒரு பொருள் கொடுத்து பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கு, அந்த அமானியத்தை கனிமத்தை நினச்சிக்கிறாரு, இது எனக்கு போரில் கிடைச்ச மாதிரி நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு, அதுவும் பாவம். இது மாதிரி நடந்தால் என்ன செய்யும், இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். ஜக்காத்து, அது ஒரு பெரிய சுமையாக நினைப்பார், அதெல்லாம் நிறைய கொடுத்துருப்பான், 100க்கு 2, 40க்கு 1 ரூபாய் தான், ஆனால் அதை கொடுக்கறதுக்கு கூட பெரிய சுமையாக நினைப்பார் இவர். அப்படி சுமையாக நினைக்கிற பொழுது இந்த இது போன்ற பேரழிவுகள் பேரிடர்கள் நடக்கும்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடுறாங்க. ஒரு கணவன் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பான், அப்படியே மனைவி சொன்னால் சரி அப்படின்னு கட்டுப்பட்டு நடப்பான். மனைவிக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கான முழு உரிமைகளை கொடுக்கணும், அவங்களுக்கு வார்த்தைகளை மதிக்கணுங்கிறது எல்லாமே மார்க்கம் சொல்லுகிற செய்தி. ஆனால் முழுமையாக என்ன செய்வான்னு சொன்னால் மனைவிக்கு கட்டுப்பட்டு போய் என்ன செய்வான்னு சொன்னால் நிற்பான். அது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கிற பொழுது இது மாதிரியான பேரிடைகள் நடக்கும். அதே போல தாய்க்கு நோவினை தர ஆரம்பித்து விடுவார். தாய் என்ன தவறு செஞ்சாலும் அதை பற்றி அது அல்லாஹ் தண்டனை கொடுத்துக்கணும். ஆனால் இவனுக்கு தாயை நோவினை செய்யறதுக்கு எந்த விதத்திலையும் மார்க்கம் அனுமதிக்கலை. தாய் அந்த அந்தஸ்தில் வச்சிருக்கு, அந்த தாய்க்கு இவன் நோவினை கொடுப்பான். அப்படி நடந்தால் பேரிடர்கள் நடக்கும். அதே போல தன்னுடைய நண்பனுக்கு முன்னுரை கொடுப்பான், தன்னுடைய தந்தையை பின்னால் தள்ளி விடுவான். தன்னுடைய நண்பனுக்கு முன்னுரிமை, ஆனால் தந்தைக்கு என்ன செய்வான், எந்த விதமான கண்ணியம் கொடுக்க மாட்டான், அவளை பின்னுக்கு தள்ளி விடுவான், தந்தைக்கு அநீதம் செய்வான். அதுபோல உலகத்தில் நிறைய பாவங்கள் செய்வான், அவனை கூப்பிட்டு கண்ணியப்படுத்துவான், நல்லவர்களை கண்டுக்கவே மாட்டான். தீயவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கப்படும், கெட்டவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கப்படும், நல்லவர்கள் புறந்தள்ளப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறாங்க. இன்னும் சொன்னாங்க, சமுதாயத்தில் சமுதாய தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த தலைமை பண்போடு நடந்து கொள்ளாமல் மிக கீழ்த்தரமாக நடந்து கொள்வார்கள். நிறைய பட்டியல் அப்படி நின்றுகிட்டே போகும். மஸ்ஜிதுகள் வெறிச்சோடி போய் உலக பேச்சுகள் பேசுகிற இடமாக மாறி போகிவிடும். தொழுகையாடி இல்லாமல் மஸ்ஜிதுகள் எப்படிப்பட்ட இடமா மாறி போயிடும், உலக பேச்சுகள் பேசுகிற இடமாக மாறிவிடும். அப்படி நடந்தால் பேரிடர்கள் வந்துவிடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னும் மது பகிரங்கமாக அருதப்படும். சின்னவன் பெரியவன் தாய் தகப்பன் ஒரு மரியாதையும் இருக்காது, முன்னாடியே குடிச்சு என்ன செய்வான், பகிரங்கமாக மதுவுக்கு அடிமையாக இருப்பான், மதுவை அருந்தி கொண்டிருப்பான். பட்டாடை, ஆண்கள் பட்டாடை அணிசுவாங்க, அதுல கௌரவம் இருக்குன்னு சொல்லி பட்டாடை அணிய ஆரம்பித்து விடுவார்கள். பாடகிகளையும் இசைக்கருவிகளுக்கும் கண்ணியம் கொடுக்கப்படும். ஒரு ஹதீஸுக்கு கண்ணியம் இருக்காது, குர்ஆன் ஓதுவதற்கு கண்ணியம் இருக்காது, வீட்டில் அது இருக்காது. பாடல்கள் ஒரு பாடகியினுடைய பாடல் அது கேட்டுக்கொண்டே இருப்போம், ரொம்ப ரசிச்சு கேட்போம். இசைகளை அதன் கருவிகள் நமக்கு ரொம்ப இன்பமாக இருக்கும். அது வந்துருச்சுன்னு சொன்னால் பேரிடர்கள் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் சொன்னாங்க, இந்த உம்மத்தினுடைய மேன்மக்களான முன்னோர்களை, அதாவது சஹாபாக்களை, இமாம்களை, தாபிஈன்களை, உலமாக்களை
பின்னோர்களாக வரக்கூடியவர்கள் சொல்லுவாங்கன்னு சொன்னா அவங்கெல்லாம் அப்படிங்க, அவங்கெல்லாம் இப்படிங்க என்ன சொல்லுவாங்க, தூற்றிக் கொண்டிருப்பார்கள், அவர்களை குற்றம் சுமத்தி கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு நம்ம நிறைய அதை பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அது நடந்தால் இது போன்ற பேரிடர்கள் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் கொடும் காற்றையும் பார்க்க, கஜா புயல்லாம் பார்த்தோம் இல்லை, அது போன்ற கொடும் காற்றையும் பூமியில் புதையுண்டு போவதையும், அந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் தனியா கடைசியா சொன்னாங்க, பூமியிலே புதையுண்டு போவதையும் நீங்கள் எதிர்பாருங்கள். இந்த மாதிரியான பாவங்கள்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம், நீங்கள் வாழும் காலத்திலேயே அதை நீங்கள் பார்க்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருமதியில் பதிவாகி இருக்கிற செய்தி. வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்வதற்கும் வல்ல ரஹ்மானுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிற பாக்கியத்தையும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.